அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான கியாமுல் லைல் தொழுகையை ஜமாத்தாக இந்த இடத்தில் தொழுததன் பின்னால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் கொஞ்ச நேரம் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் சுருக்கமாக ரமலானோடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தம் என்று கருதுகின்றேன். சகோதரிகளே, ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நிரந்தரமாக நீடூழி வாழுவதற்காக வந்தவர்கள் அல்ல, மிக குறுகிய கால ஒரு வாழ்க்கைக்காக வந்தவர்கள் நாம். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா மனிதர்களாக எங்களை பாவம் செய்யக்கூடிய, பாவங்களோடு பின்னி பிணைந்த, இரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தானி உணர்வுகள் ஓடக்கூடிய மனித பிறவிகளாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து வைத்திருக்கிறார். போட்டிக்கு மத்தியில், நன்மை தீமை என்ற 2 போட்டிக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவன் நிச்சயமாக 2 சக்திகளோடு போட்டி போட்டு ஆக வேண்டும். 2 சக்திகளோடு போட்டி போட்டு தான் வாழணும். இது தொண்டு தொட்டு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்திலிருந்து அல்லாஹ்வோட மரபு, அல்லாஹ்வோட நியதி அப்படிதான் இருக்கு. ஒன்றை நாங்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொல்கிற அந்த சக்தி என்று சொல்லுவோம். இன்னும் ஒன்றை நாங்கள் இபிலீசுடைய ஷைத்தானிய சக்தி என்று சொல்லுவோம். இந்த 2 சக்திகளோடு போட்டி போட்டு தான் ஆகணும். ஏண்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செஞ்சான். சொர்க்கத்தில் தாராளமா உண்ண குடிக்க பிறகு வேண்டி எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் சொன்னான். நாங்க ஆதமை படைத்தோம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். படைத்ததுக்கு பின்னால் நாங்க சொன்னோம், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, நீங்களும் உங்களோட மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வாழுங்க. வகுலா மின்ஹா ஹைது ஷி'தும், விரும்பிய மாதிரி இஷ்டப்படி தின்னுங்க குடிங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, தெரிஞ்ச விஷயம், இந்த மரத்து கிட்ட மட்டும் வரவானா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்து கிட்ட நீங்க வந்தால் அநியாயக்காரர்கள் ஆகிடுவீங்க. இங்க பாருங்க, உலகத்தில் அல்லாஹு தஆலா ஹலால் வட்டத்தை பெருசாகவும் ஹராத்திர வட்டத்தை மிக சுருக்கமாகவும் சிறுசாகவும் வச்சுக்கிறார். ஹலால் வட்டத்தை எடுங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாமே ஹலால். இந்த பூமியில, இந்த வானத்துக்கு இந்த பூமிக்கு மேல எல்லாமே ஹலால். ஹலாலை பட்டியல்படுத்திய ஹராமை பட்டியல்படுத்திய ஹலாலுக்கு பட்டியல்படுத்தலாம். அவ்வளோ ஹலால் இருக்கிற. ஹராத்து லேசா பட்டியல்படுத்தலாம். பண்டி ஹராம், நாய் ஹராம், வேற என்ன ஹராம்? ரத்தம் ஹராம், குறிப்பிட்ட சிலது ஹராம். கடல் எது ஹலால், எது ஹராம்? கடல் எது ஹராம்? கடல்ல ஹராமான உண்டு சொல்லுங்க. ஹராமான உண்டு கடல்ல? கடல் எல்லாமே ஹலால். கடல் பண்டி இருக்குதா, கடல் நாய் இருக்குதா, கடல் கோழி இருக்குதா, கடல் சிங்கம் இருக்குதா, கடல் கரடி, கடல் புலி, கடல் வாழ் எல்லாமே ஹலால். தரையில் அல்லாஹ் சிலதை ஹராமாக்கிக்கிற. ஆனால் இந்த உலகம் எதை கூட தேடும் நினைக்கிறீங்க? ஹலால கூட தேடுமா, ஹராத்தை கூட தேடுமா? ஹராத்தை தான் தேடும். வட்டி ஹராம், ஆனா அதுல இன்பம். 1 2 3 4 கல்யாணம் முடிச்சுக்கோ, ஹலாலா வாழு. ஹராத்துல போறது இன்பம். ஹலாலான மனைவியை வச்சுக்கொண்டு ஹராத்துல போறது இன்பமாயிக்குது. ஹலாலான கணவனை வச்சுக்கொண்டு ஹராத்துல போறது இன்பமாயிக்குது. என்ன சொன்னா, பொதுவா உலக நியதி எப்படி தெரியுமாயிக்குண்டா, எப்படி இருக்கும்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் எல்லாம் தின்னுங்க ஆதமே, ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் வரவானவன் எல்லாம் தடை போட்டார். இப்ப இப்லீஸ் ஷைத்தான் அல்லாஹ்வோட மிகப்பெரிய ஒரு உரையாடலை மேற்கொண்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு இப்லீஸுக்கு விட பெரிய ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல்ல என்னென்றால் பெரிய ஒரு உரையாடல்.
அந்த இதுல ரெண்டு பேச்சு வார்த்தையில அல்லாஹ் சொல்றான், உனக்கு 7 மணி வழிகெடுத்து பாருவாக்கு. நீ அன்பிர்னி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் எனக்கு வாழ வாய்ப்பு தான், நான் சாகப்படாது. இப்லீஸ் கேட்டது என்னன்னா, நான் உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் நான் வாழணும். சரி, நீ வாழ்ந்துக்கோ, உனக்கு வாழேன், பிரச்சனையே இல்லை. நீ என்ன பபிமா அகுவைத்தனி லஉஸய்யினன்னலஹும், நீ என்ன வழிகெடுத்துட்டாய், நான் திடமாக இந்த உலகத்தை அலங்கரிச்சு காட்டுவேன். வல உகுவியன்னஹும் அஜ்மாயின், ஒட்டுமொத்த சமூகத்தையும் வழிகெடுப்பேன். சும்மாத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்பிஹிம் வ நைமானிஹிம் வ ஷிமாலிஹிம், பிறகு நான் வலப்பக்கமா இடப்பக்கமா முன்னால பின்னால வலதால இடதால நான் சுத்தி 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 வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், உண்ட மனித படைப்புல அதிகமானோர் நீ நன்றி உள்ளவர்களாக காண மாட்டாய். இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட போட்ட சபதம் என்ன தெரியுமா? தொலை வைக்க மாட்டேன், நோன்பு பிடிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய வைப்பேன், அதெல்லாம் இல்ல. உனக்கு நன்றி செலுத்துவோராக அதிக மக்களை நீ காண மாட்டாய். அந்த ஒன்று எடுத்தா எல்லாம் போயாச்சு. நாங்க செய்யற அவ்வளோ பாவங்களுக்கு பின்னிக்கால் இருக்கிறது நன்றி மறக்கிறது மட்டும்தான். நன்றி மறந்தால் எல்லாம் மறந்தாச்சு. அல்லாஹ் சொன்னான், போ 7 மணி வழிகெடுத்து பாரு. இல்லா இபாதக மின்ஹுமல் முக்லஸீன், யா அல்லாஹ் ரப்பே, உன் இஹ்லாஸான தூய்மையான சுத்தமான நல்லடியார்களை தவிர அடுத்து எல்லாரையும் நான் முன்னால பின்னால வலதால இடதால மேலால கீழால சுத்தி 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 வந்து வழிகெடுப்பேன்னு ஒரு சபதம் செஞ்சான். அல்லாஹ் சொன்னான், சொருக்கத்தை விட்டு கொல்லஞ்சி போட்டு தூக்கி வீசினான். இப்லீஸ் வந்து விழுந்தான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஏண்ட உங்களோட ஒட்டுமொத்த உலக சமூகத்திலே உம்மா வாப்பா எங்க இருக்கிறாங்க? சொர்க்கத்துல பசுந்தா இருக்கிறாங்க. இவனுக்கு பொறுக்கல்ல, இப்லீஸுக்கு பொறுக்கல்ல. ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தான், இப்ப இவரு எங்க கதிர், இதெல்லாம் கதிர், அல்லாட செட்டப், அல்லாட திட்டம். மனித படை கொண்டு வரணும், இப்லீஸ் வரணும், நீ இப்லீஸோட ஷைத்தானோட போட்டி போடணும், நீ போட்டி போட்டு ஜெயிக்கணும், நீ ஜன்னத்து ஃபிர்தௌஸ் போகணும், இது அல்லாட திட்டம். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்லீஸுக்கு வெளியில விஷயத்தோட எங்கட உம்மா வாப்பா 2 பேரும் சொர்க்கத்துல வளமா இருக்கிறத பார்த்தோட இவன் நினைச்சான தெரியுமா? இல்ல, உங்க 2 பேரும் நான் வழிகெடுக்கிறேன். ஷைத்தான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய மனசுக்குள்ள சும்மா தேவையில்லாத கற்பனையே போட்டா, சிந்தனையே போட்டா. என்ன தெரியுமா? அதாவது உங்க 2 பேரையும் அல்லாஹு தஆலா இந்த மரத்துக்கிட்ட போக வேணாம்னு சொல்லிக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் யோசிங்கோ. அவர் அப்படித்தான் வருவார் ஷைத்தான், என்கிட்ட அப்படித்தான் வராது. எங்களோட உம்மா வாப்பா கிட்ட வந்த ஷைத்தான் என்கிட்ட வர மிச்சம் சிம்பிள். இவன் டெக்னிக் என்ன தெரியுமா? ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்டையும் மனசுக்குள்ள எப்படி போறேன்னு சொன்னா, ஆதமே ஹவ்வாவே தெரியுமா உங்க 2 பேருக்கு இந்த கனியை பிசுக்கு வேணாம்னு சொல்லியிருக்கிற, இல்லா அந்த கூனா மலக்கைன் அவ் தக்கூனா காலிது, நீங்க 2 பேர் 2 மலக்குகளா போய்த்திருவீங்க இல்லையா, சதா காலம் நீடூழி 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 அழிவே இல்லாம சொர்க்கத்துல நிலைத்து நிற்பீங்க, தின்னுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தாங்க என்ன? ஷைத்தான் உள்ளுக்கு வஸ்வாஸ். வஸ்வாஸ் என்ன சொல்றது? இப்ப உங்க மனசுல தப்பான என்ன பண்ண ஓடுது? யார் போட்டத? அவர் தான் போட்டுற. இப்ப உங்களோட மனசுக்குள்ள தப்பான என்ன பண்ண ஓடுது பாருங்க, அதை போட்டுறது அவர் தான் போட்டுற. அவர் ஒளிஞ்சிருந்து போடுவார். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், ஒளிந்திருந்து பதுங்கிருந்து வீண் சந்தேகங்களை போட்டுற ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள போட்டத்தோட அடே இந்த கனியை தின்னா நாங்க மலக்காகிடுவோமே, இல்லாட்டி அழிவே முடிவே இல்லாம இந்த சொர்க்கத்தில் இருப்போம், தின்னுவோம். 2 பேரும் தின்னாங்க. இப்லீஸ் தான் ஷைத்தான் உச்சகட்ட டாக்கட்ட என்ன தெரியுமா? ஒரு மனிதனை மானபங்கப்படுத்தணும், அவன் அவுரத்தை வெளியில காட்டணும். அது அவனை கேவலப்படுத்துறதுல மிக பெருசு. ஒரு ஆணை ஒரு பெண் ஒரு மனுஷனை சீரடிச்சு அவனை நிர்வாணமாக்கி காட்டுற ஷைத்தானுக்கு மிக விருப்பத்துக்குரியது. இது என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ள வந்து தின்னுங்கண்டத்தோட 2 பேரும் திண்டாங்க.
இப்ப பலம்மாதா கஷஜரா, அந்த மரத்தை 2 பேர் சுவைத்த பொழுது பதத்லஹுமா சவ்ஆத்துஹுமா, 2 பேருடைய மறைத்திருந்தவைகள் எல்லாம் வெளியாகிச்சு, உடுப்பெல்லாம் போயாச்சு, வெக்கம் வந்து வதஃபிகா யக்ஸிஃபான் மின் வரகில் ஜன்னah, சொர்க்கத்தை அந்த கிளை மரத்திலுக்கு இலைகளை பிச்சு பிச்சு ஒட்டி கொண்டான், தொங்க போட்டு கொண்டான். இப்ப அல்லாஹ் கேட்டான், அலம் அன்ஹகுமா, நான் உங்க 2 பேரையும் தடுக்கலையா, அந்தில்குமா ஜன், அந்த மரத்துக்கிட்ட போகவானாம்னு சொல்லலையா, இன்ன ஷைத்தான் லக்குமா அதுப்புன் முபீன், தெளிவா ஷைத்தான் பகிரங்கமான விரோதின்னு நான் தெளிவா சொல்லலையா. தங்கங்களே, நீங்க 2 பேரும் நான் தெளிவா ஷைத்தான் விரோதி என்று சொல்லியும் அந்த மரத்துக்கிட்டே நீங்க போனீங்க, திண்டீங்க, போங்க உலகத்துக்கு, நல்லா 2 பேரும் உலகத்துக்கு அனுப்பினான். இப்ப இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை புசிப்பார்கள், உலகத்துக்கு வருவார்கள் என்றது அல்லாஹ் தஆலா எழுதின கதிர் விதி. அந்த விதியின்படி அவர் உண்டார், இந்த உலகத்துக்கு வந்தார். உலகம் அழியும் காலம் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், சலபு சாலிகள் எல்லாருக்கும் உள்ள பெரிய போட்டி என்ன தெரியுமா? இந்த ஷைத்தானிய சக்தியோட போன்ற போட்டி. இந்த ஷைத்தான் எத்தனை ஜெனரேஷன் கண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் சாக மாட்டான் தானே. இது அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு தலைவன், அவன் மட்டும்தான் தலைவன், கிங், அவர் மட்டும்தான் தலைவர். இந்த தலைவருக்கு கீழே அடிவரடிகள் இருப்பாங்க. இந்த ஷைத்தான் என்கின்ற இந்த இப்லீஸ் என்கின்ற இந்த தலைவன் உலகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவன் தான் தலைவன், இருந்துட்டு வாங்க. இப்ப அவன் சாக மாட்டான் தானே. இப்ப அவன் எத்தனை ஜெனரேஷன் கண்டிருப்பான், எத்தனை பரம்பரை கண்டிருப்பான்? 1, 2, 3, 1000, கோடியா, ட்ரில்லியனா, பில்லியனா, ட்ரில்லியன் நிறைய கண்டிப்பான். இப்ப அவன் டெக்னிக் என்ன தெரியுமா? இவனுக்கிட்ட எப்படி போனால் பாவம் செய்ய வைக்கலாம் அவனுக்கு தெரியும். 1, 2 காணல, அவன் எத்தனை பரம்பராவை கண்டுட்டான். இந்த மனிதர்கள் அனுபவசாலி இருக்கிற ஒரு டாக்டரை பத்தி பேசிக் கொண்டிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு காலத்துக்கு முன்னுக்கு. நரம்பியல் சம்பந்தமான வைத்தியோத்தரம் எங்க டாக்டர் சல்லி கட்டி 3-4 மாசத்துக்கு மேல அப்பாயின்மெண்ட் போட்டு சந்திக்க போற. நான் டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறேன்னா நீங்கள் வரக்கொல உங்களோட வரக்க அப்படியே சிரிச்சு கொண்டு மருந்து எழுதி முடிஞ்சான். நீங்க நடந்து வார இங்க மருந்து எழுதி முடிஞ்சான். இங்க கிட்ட வந்ததோட துண்டை கொடுத்தான். என்னடா இது, தொடவும் இல்லை, சோதிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, மருந்து எழுதிட்டானே, பைத்தியாரம் என்ன செய்து வச்சுக்கொண்டு சரி வேண்டி எல்லாரும் பேசிக்கொள்றாங்கன்னு சொல்லி அந்த மருந்தை வந்து எடுத்து குடித்தான். 2 நாள் போகலாம் அது நோய் சுகமா. இப்ப நாங்க இந்த டாக்டருக்கு என்ன சொல்லுவோம்? அனுபவம். அவட்ட அனுபவம் முதிர்ச்சி, டேலண்ட். நான் ஒரு சார், என் கிளாஸ்ல 30 பிள்ளை படிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் இந்த முறை 9A 7 வரும், 7A 3 வரும், WOW 12 வரும். சொன்ன மாதிரி நடக்குது. இது என்ன அனுபவம்? படிச்சு கொடுத்து எனக்கு தெரியும், மறைவான அறிவல்ல, இது அனுபவம். வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்த அப்படி இப்படி பார்த்துட்டு 12 டீ இந்த இதுல வச்சா போதும், வச்ச சொல்ற கணக்கா 12 டீ வந்தாச்சு. அரிசி இத்தனை கிலோ வச்சா போதும், வச்ச கணக்கா வந்த. இது என்ன அனுபவம்? இப்லீஸுக்குள்ள பெரிய அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை என்ன பார்த்தா இவருக்கிட்ட எப்படி போகணும், இவருக்கிட்ட போறோம்னா வட்டியால போனா இவரை கவுத்தேடும், ஒரு பெண்ணை கொண்டு போனா இவரை தாட்டிடணும், ஒரு ஆணை கொண்டு போனா இவரை தாட்டிடணும். இவனுக்கிட்ட கெட்ட பேரை கொண்டு வரன்னு சொன்னா இது ஒரு சின்ன SMS போட்டு அதால் அப்படி போனா இவரை சீரழிச்சிடணும். இவனை வந்து இந்த ஃபேமிலியை வழி எடுக்கிறனா இப்படித்தான் போகணும். ஏன் அவனுக்கு அனுபவம். இப்ப இப்லீஸோட கைங்கரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவன் மனிதர்களாகின்றங்களை கேவலப்படுத்துறத தொழிலாக எடுத்துக்கொண்டவன். அவன் பொறுப்பு என்னன்னு சொன்னா, உலகம் அழியும் காலம் வரைக்கும்
எப்படி சரி மக்களை வழி கெடுக்கணும், அதுக்குரிய பிரயத்தனங்களை வேண்டிய மட்டும் எடுப்பார். எங்களுக்கு எல்லாத்தையும் இன்பமாக்கி காட்டல, உசையினன்னகும், நான் அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுவேன். ஹராமானொண்ட மோட்டிவேஷன் பண்ணி பைத்தியமா அப்படி இப்படி பசந்தாக்கி அழகாக்கி காட்டுவேன். ஓண்ட மக்கள் அதிகமானவர்கள் நன்றி கட்டி பேசிடுவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்க சைத்தாண்ட சூழ்ச்சியில வலையில விழுந்து வழிகட்டு பேசிடுவோம். சரி, இங்க பாருங்க, ஏண்ட அவங்களோட ஒட்டுமொத்த உலகத்துல உம்மா வாப்பா 2 பேரையுமே வழிகெடுத்த கயவன் அவன், நபீட அந்தஸ்திலிருந்து வழிகெடுத்தவன் அவன். இப்ப என்ன உங்களை வழிகெடுக்கிறவனுக்கு தூசி, என்ன உங்களை வழிகெடுக்கிறவனுக்கு தூசி. இங்க என்ன தெரியுமா, நாங்க பாவத்துக்கு விழுந்துடுவோம். அது மனித இயல்பு, மனித நியதி, மனித இயல்பு. பாவத்துல விழுகிறதல்ல பிரச்சனை, விழுந்ததுக்கு பிறகு எப்படி வெளியில வாரண்டது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, பாவத்துல விழுந்துட்டோம், மூழ்கியாச்சு, முழுமையாக மூழ்கிடுவோம். மௌத்து நொண்டிக்குது, அதுக்கு முன்னுக்கு கிடைச்சானே வச்சிடுவோம். எங்களுக்கு மன்னிப்பு இல்லை, எங்களுக்கு தௌபா இல்லைன்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் வரைக்கும் என்னதான் தௌஹீதில் இருந்தாலும் அந்த சிந்தனை ஓட்டம் ஒண்டிக்கு. எங்களுக்கெல்லாம் எங்கப்பா மன்னிப்பு, எங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் பெரும்பாலும் இருக்கிற. இதாலதான் பாவம் இன்பமாக காட்டப்பட்டு அந்த இன்பத்துல லைத்து போற நிலைமை நாங்க சமூகத்துல பார்க்கிறோம். நீங்க இந்த உலகத்துல என்னதான் பாவம் செய்யாம வாழ நினைச்சாலும் வாழ ஏலவே ஏல. அப்படி வாழ்ந்து காட்டினா பெரிய ஒரு சாதனை. வாழையில குர்ஆன் சொல்லுது, சுன்னா சொல்லுது, வலப்பக்கம் இடப்பக்கம் 2 பேர் இருந்து எடுத்து எழுதாமல் எந்த ஒரு வார்த்தையை நாம் மொழிவதில்லை. இது எத்தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீன் வானி ஷிமால் காயித். எடுத்து எழுதுகின்ற 2 மாணவர்கள் இருந்து எழுதி கொண்டே இருக்கிறாங்க. இந்த பாருங்க, எங்கள்கிட்ட ஒரு 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 மலக்கு, ஒரு மாணவர் அல்லாவோடு சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வுக்கு ஷைத்தான் சம்பந்தப்பட்ட உணர்வு ஒன்றிக்கு. இது எப்படி விளங்கலாம் தெரியுமா? சிம்பிளா நீங்க விளங்குங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்க, உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீங்க போனீங்க. உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நீங்க போன நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? உங்களை நம்பி பெட்ரூம் வரைக்கும் விட்டா, உங்களை நம்பி வீட்டு முழுக்க சுத்துனீங்க, நல்லா இருந்தீங்க. கேவலம் அவன் வீட்டுக்குள்ள பெட்ரூம் உள்ளுக்குள்ள போய்த்து டெஸ்டிங் டேபிள் அப்படி தலையை சீவி கொண்டு ஒரு மோதிரம், ஒரு வெள்ளி மோதிரம், ஒரு 8000 ரூபா, ஒரு 10,000 ரூபா மோதிரம். இந்த மோதிரத்தை கண்ட இது அவனுக்கு நத்திங், கணக்கே இல்லை. அந்த மோதிரம் அவனுக்கு கணக்கும் இல்லை. நீங்க பழகிற நட்பு அப்படி. இந்த மோதிரத்தை நீங்க என்ன செஞ்ச, அங்க சிசிடிவி ஒன்றுமே இல்லை. இந்த மோதிரத்தை நீங்க மெதுவும் எடுத்து உங்களோட பாக்கெட்ல போட்ட. இந்த மோதிரத்தை எடுக்க போக மனசு ஒன்று சொல்லும். என்ன சொல்லும் சொல்லுவோம், என்ன சொல்லும்? ஏடா இந்த நாசமா போன வேலையை செய்யறேன், இது பிள்ளை தானே, ஷரல்ல தானே, நம்பி கொண்டாந்து வீட்டுல பாருவாக்க மோதிரம் ஒன்று எடுக்கிறாய் அப்படின்னு சொல்லும். சரி சரி சரி, உள்ளவங்க தானே, எடுத்து போட்டாச்சு. இப்ப நீங்க இதை எடுக்கிற நேரம் ஒன்று சொல்லுது, ஏடா இதை எடுக்கிறாய், ஷரல்ல தானே, பாவம் தானே, ஹராம் தானே, இது எப்படி எப்படி போடா போறா, விற்க போறியா, போட போறியா, அப்படி இப்படி. சரி பிந்தி யோசிப்போம். இன்னும் மட்டும் சொல்லும், எடி எடி ஐக்கியம், இடத்த வர எடுத்த ஒரு மோதிரத்தை எடுத்தேன் இல்லாதாக்கல அப்படின்னு எடுத்து போட்டுடுங்க. இந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க போயிட்டு வாரண்டான்னு சொல்லிட்டு பைக்ல ஏறினா உன் வீட்டுக்கு வரும் வரை உன மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் உண்டு. என்ன நான் மனுஷனா, அற்பம், இந்த மோதிரத்தின் அடுத்த கொஞ்சம் போட்டுட்டு வருவோமா, கொஞ்சம் வச்சுடுவோமா, யாரும் சரி கொடுத்துடுவோமா, இவ்வளவு கேடு கட்டு ஒரு வேலை செஞ்சேன் அதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு சைட் பேசு. இன்னொரு சைட் சரி சரி எடுத்து என்ன செய்ய, வித்து போட்டுடு, இல்லாட்டி கொஞ்சம் கையில போடு, இல்லாட்டி கலரை மாத்து, கல்ல மாத்து, ஏதோ ஒன்று சொல்லும். பாக்குறீங்களா? 2 சக்திகளோட நான் போட்டி போடுறேன். இதுல தூணு 3 முறை துப்பிட்டு அந்த மோதிரத்தை அப்படியே வச்சுட்டு வந்து கேளு. சும்மா சொல்றேன். உங்களோட வைஃபை கூட்டிக்கிட்டு போன மிச்சம் இல்லப்ப ஒரு 350 ரூபாட பின், 350 ரூபாவும் பெருமையில ஒரு பின் டெஸ்டிங் டேபிள் இருக்குது. இந்த பின் எடுத்து அபாயவளுக்கு மெதுவாக போட்டுட்டான்.
அபாயாவுக்குள்ள பின்ன தூக்கி போட்டேன். தூக்கி போடக்குள்ள முன்ன என்ன சொல்லும், அடி என்னடி நீ செய்கிறாய், இது இந்த பின்ன தூக்கி போடுற கேவலம் இல்லையா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. சரி போட்டாச்சு தானே. வெளியில வரக்குள்ள 1000 சிந்தனைக்கும், ஒன்று தடுக்கும் ஒன்று தூண்டும், ஒன்று தடுக்கும் ஒன்று தூண்டும். எப்ப தூண்டுறதுக்கு பேசிட்டோமோ சைத்தானே கட்டுப்பட்டோம். எப்ப நாங்க தடுக்கிறதுக்கு கட்டுப்பட்டோமோ அங்க நாங்க மலக்கிற சக்தியிலுக்கு வந்துட்டோம். இதை நாங்க உணர்ற ஃபீல் பண்ற நேரம் நாங்க டக்குன்னு மலக்கிற பக்கத்து நாங்க எடுக்கணும். ட்ரிப் கொண்டு போகிற பொடியமார் எல்லாரும் சேர்ந்தாச்சு. ஒருத்தன் பைக்கை தூக்கிட்டு வரா, இன்னொருத்தன் டிவி உள்ள பஸ் பாருண்டா, இன்னொருத்தன் பென் டிரைவர் தூக்கிட்டு வரா, இன்னொருத்தன் வந்து அது எல்லாம் தூக்கிட்டு வர. நல்லா விளங்குது, ஹராமோடு நடக்க போது விளங்கு, ஃபுல்லா செட்டோடு எல்லாத்தோடும் வந்து இது அப்படி இப்படி போட விளங்குது. இப்ப உண்மையில ஒரு உள்ளம் சொல்லும், இது ஒரு நான் போப்பட ஆக்சிடென்ட் பட்டா, திடீர்னு ஒரு பூமி அரிச்சு வந்தா, திடீர்னு ஒரு மவுத்தொண்டு வந்தா, நான் இந்த பார்க்க போகணுமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும். இன்னொரு பக்கம் சரி அது வார டைம் பார்த்துக்கிடுவோம், இப்ப விஸ்மில்லா ரெடியானதை போ அப்படின்னு சொல்லும். இப்படி 1000 சொல்லலும். என்ன தெரியுமா, நாங்க 2 சக்தியோட போட்டி போடணும். இப்ப எங்களுக்குள்ள மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த 2 சக்தியோட போட்டி போட்டு சைத்தாண்ட சக்தி மிகைத்திடுற. சைத்தாண்ட சக்தி மிகைத்ததற்கு பின்னால் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு சில மோட்டு ஜம்பங்கள் எங்களுக்கு ஃபத்வாத்தாரு, மோட்டு உலமாக்கல். இந்த ஃபத்வாவை நம்பிக்கொண்டு நிறைய பேர் அப்படி ஈடுபட்டுட்டு போற. ஏன்டா நான் இதை சமகாலத்தை அப்படி பார்க்கிறேன். பொதுவாக இந்த யங் குரூப் மார்க்க சைடு மிச்சம் குறவு. ஒரு ஜாய் டைப்ல கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் எடுத்து கரைச்சி அவன் இடத்துக்கு போயிட்டு சிரிச்சு அப்படி சின்ன பிள்ளை மாரோட கரைச்சி போனா இப்ப நிறைய கக்க வாருங்கள்ட்ட இந்த கவுன்சிலிங் வார நான் நிறைய பார்த்துக்கிறேன். கவுன்சிலிங் வார நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசி பார்த்தா அவனோட மைண்ட்ல இருக்கிற தெரியுமா, ஏன் நீ இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றாய், உனக்கு ஒரு மவுத்து இல்லையா, நீ மவுத்தா பண்ண நிலைமை என்ன, அப்படி இப்படி பிறகு இப்ப அழ ஆரம்பிக்கிறேன். நான் இந்த பாஞ்சு நான் இதை செஞ்சிருக்கேன், நான் அதை செய்யறேன், நான் இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், நான் இப்படி செய்யறேன் எல்லாம் கொட்டிட்டு எனக்கு மன்னிப்பு இல்லைன்னு தான் நான் விளங்கி வச்சுக்கிறேன். இன்னைக்கு நாங்க ஒரு முடிவுக்கு வரோம். என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவன், கருணை மிக்கவன். நிச்சயமா சத்தியமா அவன் தண்டனையை விட அவன் கருணை மிகைத்தது, அவன் அன்பு மிகைத்தது. ஒரு தாயை விட பல நூறு மடங்கு அன்பால் கூடியவன் அவன். கஃபூருர் ரஹீம், கஃபூருல் வதூத், அன்பு மிக்கவன், கருணை மிக்கவன், பாசமிக்கவன். ஷதீதுல் இகாப், கடுமையா தண்டிக்கக்கூடியவன். இந்த பத்ஷ ரப்பிக லஷதீத், கடுமையா பிடிக்கக்கூடியவன். ஒன்று கஃபூருர் ரஹீம், அவன் கனிவானவன், பணிவானவன், ஹலீம், சாந்தமான, மன்னிக்கக்கூடிய. 2 சைடும் இருக்கு. அத்தர்கீப் அத்தர்ஹீப், அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் நாங்க ரப்ப நெருங்கணும். ஏண்ட ரப்பு நிச்சயமா என்ன மன்னிப்பார். முதல்ல நீங்க அதை நினைங்க. நான் இப்போ சொல்ற செய்தி என்னன்னா, ரமலானுக்குள்ள வந்துட்டோமே, வர கிடைச்சதே அருள், வல்லாஹி பெரிய அருள். இதுக்கு வர கிடைச்சது நியாமத். எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்கல. போன நவம்பர் 26, 27, 28 பார்க்கிறோம். இந்த நான் போனிலே சொன்னேன், விலான கம எங்க ரம்புக்கல ஒரு 20, 27 பேரு இரவு தூங்க போனவங்க காலையில எழும்பல்ல, ஜனாசாண்ட பிடிவுக்கு போனாங்க, மரணித்து போனாங்க. அப்படித்தானே? அவங்க ரமலானுக்கு வரல, அவங்கள மன்னிக்கணும், அல்ல அவங்களை சொர்க்க பாக்கியத்தை கொடுத்து வைக்கணும், அல்ல அவங்களோட கபர்களை விசாலமாக்கி வைக்கணும். ரமலான் வரைக்கும் வந்த பலர் இதுக்கு வரல, மௌத்தா போனாங்க. வந்தாங்க, நோம்பு பிடிக்கல, வந்தாங்க, பெட்டோட நோயாளியா போய்த்தாங்க. நான் இதுல எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்? ரமலான அடைந்தேன், நோன்பு நோக்கக்கூடிய ஆரோக்கியமான நிலைமை நான் இருக்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ரமலானுக்குள் வந்ததற்கு பின்னால் உண்மையான இறை விசுவாசி இதுக்குள்ள முங்கி பைத்திருக்கின்ற முத்துக்கள் நிறைய. உங்களுக்கு அதாவது கியாமுல்லைல பத்தி, குர்ஆனை பத்தி, அங்கே போன தர்மத்தை பத்தி, அங்கே போய்த்து என்ன இஃப்தார் சாய்மை பத்தி, இதெல்லாம் நீங்க நிறைய படிச்சுக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வெப்பமே. இன்னும் சேஃப்மார் வாரேன், நான் உங்களுக்கு உணர்வு ஊட்டர் உண்டு. இந்த 10-15 நிமிஷத்துக்கு கூட தர நினைக்கிறேன்.
உள்ளத்தை ஒருமுகப்படுத்துங்க, உங்களோட சிந்தனைகளை கூர்மையாக்குங்க, உங்களோட காதை முழுமையா ஒப்படைங்க. சொல்றது நல்லா கேளுங்க. இந்த ஹதீஸ முதல்ல உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. ரஹிம அன்ஃபு ரஜுல், ஒரு மனிதன் நாசமாகட்டும், ஹரபா போர் நாசமாகட்டும். தஹல் அலைஹி ரமதான், அவன் மீது ரமலான் மாதம் நுழைந்தது. எனக்கு நுழைஞ்ச, உங்களுக்கு நுழைஞ்ச, எல்லாருக்கும் நுழைஞ்சு, இங்க வந்து எல்லாருக்கும் ரமலான் நுழைஞ்சாச்சு. சும்மன் சலஹ், நாட்கள் கடந்து போகுது. இந்த 3 நாள் அல்லாஹ் 17 போறேன், இந்த பத்ர இந்த 17 பத்ரேண்டுவோம். இன்னும் 3 நாள் 21, அல்லாஹ் கடைசி 10 வந்துட்டோமே. அதுக்கப்புறம் 27, அதான் பெரிய கொண்டாட்டமா அப்படின்டுவோம். அதுக்கப்புறம் சப்பால் பெருநாள். இது ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. இதை நானும் சொல்லத்தான் போறேன், நீங்களும் சொல்லத்தான் போறேன். நான் முதலாவது ஒருத்தர் பைக் ஏற்றிக்கொண்டு சுபோது நடந்து வர சுபோதுறதுக்கு அவர் பைக் நிப்பாட்டினார், ஏறினேன். ஒட்டு நோம்ப 7 நோம்ப வியப்புக்குறி. நான் என்ன இப்படித்தான் நாள் போகுது பாருங்க, ஒரு வள்ளி வந்து ஒரு வள்ளி போறது பாருங்கன்றாரு. ஒரு வள்ளி வந்து ஒரு வள்ளி ஒரு வள்ளி வந்து ஒரு வள்ளி போற எப்படி போகுது பாருங்க வாக்குன்றாரு. உண்மைதான், இது எல்லாரும் பேசிக்கொள்றது. நீங்கள் நான் விரும்பிய வருத்தோ நாட்கள் நகரத்தான் போகுது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற, ஒரு மனிதன் மீது ரமலான் வந்துச்சு, நாட்கள் நகர்ந்து போகுது. 1ஆம் புறையில நின்றோம், 11ஆம் நோம்புக்கு வந்துட்டோம். திரும்பி பாருங்க 11 நோம்புக்கு அந்த வேகத்தை பாருங்க. இந்த 11 நோம்புக்கும் நான் என்ன செஞ்சேன்னு கேளுங்க. குர்ஆன்ல எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறேன், தர்மத்துல இந்த அளவுக்கு நிற்கிறேன், கியாமுல்லைல் இந்த அளவுக்கு நிற்கிறேன், பள்ளியோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குது, மத்த எல்லாம் எடுத்து பாருங்க. போன ரமலான் இந்த ரமலான் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. போன ரமலான் இந்த ரமலான் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் நான் வெற்றியா தோல்வியா, வின் பண்ணிக்கிறேன் டவுன் ஆகிக்கிறேன் விளங்கும். எங்களுக்கு யூகிக்கும். ரமலான் ஒரு மனிதன் மீது நுழைந்தது, நாட்கள் நகர்ந்து போகுது, அவன் மன்னிக்கப்படல. யார் நாசமாகட்டும்? சொன்ன ஹதீஸ் சொல்லுங்க, ஒருவன் நாசமாகட்டும். ரமலானுக்குள்ள வந்தான், பிறை 1, 2, 3, 17, 18, 19, 25, 28 போகுது, இதுவரைக்கும் தௌபா செய்யலையே, அவன் நாசமாகட்டும். இந்த ஹதீஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. 11 நோம்பு வைத்த நான் என்ற பாவங்களை முன்னிறுத்தி என்ற ரப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டேனா? நான் என்ற பாவங்களை கண்முன்னுக்கு கொண்டு வந்து ரஹ்மானுக்கிட்ட அருளாளனுக்கிட்ட என்ற பாவங்களை நன்மையா மாத்திரு ரஹ்மான் என்று எப்ப கேட்டேன்? அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர அநேகமானவங்க கேட்கல. மாஷா அல்லாஹ் 2 ரக்காத்து கடையில் தாராளமான டைம் ஒன்று கிடைக்குது. இந்த டைம்ல கை தூக்கப்படலை. எங்கள்ட பள்ளியிலே நானும் அவதானிச்சு, அது 1 நாள் 2 அவதானிச்சு எலும்பி சொன்னேன், சிறப்ப சொன்னேன். அது நான் திரும்பி பார்க்கிறேன், வழிநடத்தப்படுதே பிரதானமானது. நாங்க வழிநடத்த நல்ல மக்களா நல்ல உலமாக்களா வழிநடத்தப்படணும். அதுபோல இன்றைக்கு வரங்காட்டு நான் பார்க்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்ததோட கை தூக்கப்படுது. அது தனித்தலைப்பு, அது ஒரு தனித்தலைப்பு துவாக்கள், அது வேற. நான் இப்போ கேட்கிறேன்டா, ஒருவன் மீது ரமலான் வந்தது நுழைந்தது, நாட்கள் நகர்ந்து போகுது, அவன் இன்னும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, நாசமாகட்டும். இந்த நாசமாகட்டும் உள்ளுக்கும் நான் இருக்கா நீங்க இருக்கானதை பாருங்க. வந்திக்கிற உம்மமார் பயான் டைமுக்கு மட்டும் திரையை நீக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு மசூரா பண்ணி அதை செய்யுங்க. மற்ற இடங்களை நீக்குவாங்க. ஏன்னா அது ஒரு கட்டாயம் நடக்கும். நான் எங்கட பள்ளியாண்டா ஏறினதோடு இது நீக்கிட்டுடுவாங்க. இங்கே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மீன்காரன் மீன் எடுக்கிறது, அடுத்த கடை எடுக்கிற எல்லாம் இதுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபத்வா பிரச்சனை வருது. ரைட், ஒரு பக்கம் அது நீங்கள் ஆவிஷயம் செய்யுங்க. ஏன்னா அது உணர்வுபூர்வமான ஒன்றாயிருக்கு நினைக்கிறேன். எல்லாம் அலை டிவி போடுங்க, கிரியேஷன் ஆகிக்கும். இல்லாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மௌலவி ரெடியாகி வந்து சும்மா இந்த கொலுவும் பார்த்த படம் மாதிரி வைத்திருப்படாது. ஹாய், நீங்க பாருங்க. இப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்குள்ள வாய்ப்பை ரப்பு நிறைய வச்சுக்கிறான். இதோட பாவங்கள் நன்மைகளாக மாற்றிக்கொள்றதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் நிறைய வச்சுக்கிறான். சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது, நாங்கள் நழுவ விடுறோம். இது பாருங்க, ரமலானுக்குள்ள வந்தோம், நாட்கள் நகர்ந்து போகுது, என்ற பாவம் மன்னிக்கப்படலைன்னா நாசமா போகட்டும் என்றால், இந்த ஹதீஸுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் இதை நான் கட்டாயம் பார்க்கணுமே.
இந்த ஹதீஸை நான் எனக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கிறேன்டால், ஒரு காலம் இருந்துச்சு மோட்டுத்தனமான வழிகாட்டல். என்ன மோட்டுத்தனமான வழிகாட்டல்? 27 கொண்டாட்டம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு நாங்க உட்காருவோம். இமாம் எங்களை பார்த்து உட்கார்றல, இமாம் சைடுக்கு இப்படி உட்காருவார். உட்கார்ந்து லைலிஹா இரவில் செய்த பாவம், பின்னால் நீங்க சொல்லணும் அதே மாதிரி. நஹாரிஹா பகலில் செய்த பாவம், சிர்ரிஹா ரகசியமாக செய்த பாவம், ஜஹ்ரிஹா பகிரங்கமா செய்த பாவம். ஞாபகமா? கொஞ்சமா ஞாபகமே? ஒரு காலம் அப்படி இருந்தாரு. அப்படி இருந்த நாங்க செய்யூட்டின மக்களுக்கு நாங்க உட்கார்ந்து இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், ரகசியமா செய்த பாவம், இப்படி எல்லாம் சொல்லித்தர. நாங்கள் அப்படி எல்லாம் சொன்னது பிறகு துபுத்திலே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி தடவிட்டு ஆமன் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆமீன் சொன்னடா, தௌபா கொடுத்தடா, மாஷா அல்லாஹ் மன்னிக்கப்பட்டாச்சு. எப்படிண்டா அந்த பாப்பரச கையை கண்டா தரிசனம்ன்ற மாதிரி அண்டைக்கு போயிட்டு மன்னிப்பு 27 பேர் மன்னிப்பு கொடுத்தாச்சு. மன்னிப்பு கிடைச்சல உணர்வு என்ன தெரியுமா? உனக்கு இன்றைக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சு. ரைட், இதுபடி செய்ய போது புதிய பாவம் இதெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. சுபகம் இல்லாம படுக்கிற ஒரு சமூகம் உருவாகுற, கணக்கே இல்லாத சமூகம் பெரும்பாலும் பார்க்கலாம். நாங்க அங்கிருந்து ஜாகிலியத்தின் படிச்சு இங்க வந்துட்டோம் தானே. நான் கேட்கிறேன், இப்ப தெளிவான தௌபா என்ன? அது ஜாகிலியத், அறிவீனம் அப்படி சொல்லி கொடுக்கறது இல்லை. சரி, கிளிப்புள்ள தௌபா இல்ல, சுன்னா தௌபாக்கு வருவோமே. ஒருத்தர் சொல்லி அப்படி இல்லைண்டா நானாக தௌபா செய்யற முறை என்ன? நான் என் சிந்தனை ஒரு 17-18 வருஷத்துக்கு கொண்டு போறேன், பின்னி கொண்டு போறேன். நான் வெளிநாட்டுக்கு போய் தீக்கிறேன். ரமலான்ல கடைசி 10 போனால் பலமையா கொண்டாட்டம் ஒன்று இல்லைங்க. குர்ஆன் சுன்னா சகோதரர்கள் எடுக்கிற செய்யறதெல்லாம் இந்த 10 நாள் சாப்பாடு செய்வாங்க. விரும்பிய ஒருத்தர் 27ஆம் ஆண்டுக்கு 20 சா நாக்குன்னு சொன்னா 27ஆம் ஆண்டுக்கு 100 சா 110 சா நாக்கவே வேணும். அப்படி மோதும், பெரிய கிரௌட் ஒன்று வரும். கையில செயின் போட்டுக்கொண்டு, கழுத்துல செயினை போட்டுக்கொண்டு, பிரஸ்லெட்டை போட்டுக்கொண்டு, முடியெல்லாம் ஜவாக்கில் வலிச்சு, இங்க ட்ரௌசர் பிரிஞ்சு, இங்கெல்லாம் பிரிஞ்சு, ஒரு ஜாதி வாக்கில் வந்து உட்காரணும். கொரோனா டைம்ல வந்து உட்காரணும். நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள், சூரத்து தான் அப்படி இருக்கு. நல்ல உள்ளங்கள் வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப பயான் பண்ற தமிழ் மொழிக்கு உண்டு, அடுத்து இந்தியன், அவங்கள்ட்ட தான் வரவே வேணும். விரும்பிய ஒருத்தர் இங்கே தான் வரணும். இப்போ நாங்கள் பயானம் பண்ணுறேன். பயானம் பண்ணி உருக்கமான ஒரு பயானம் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் உங்களோட பாவங்களை முன்னூக்கணும், தௌபா செய்யுங்க. உண்மையில அவன் செய்கிறான், வழிகாட்டல் பிழை. இப்போ கையை தூக்கி கொண்டு தொத்துனா அந்த வந்திருந்த வாக்குக்கு அந்த ஒரு அவர் 1.5 வரைக்கும் பிறகு பார்த்துச்சுன்னா மாற்றம். இப்போ கையை தூக்கி கொண்டு துவா கேட்குறேன். இந்த துவா எல்லாம் முடிஞ்சது பின்னால சரி அழுகிறாக்களையும் பார்க்குறேன், கண்ணீருக்கு அழுகிறாக்களையும் பார்க்குறேன். எல்லாம் முடிஞ்சது பின்னுக்கால எல்லாம் வந்து என்ன ரவுண்ட் பண்ணி கொண்டு, இமாம ரவுண்ட் பண்ணி கொண்டு, ஹஸ்ரத் உங்களோட பரக்கத்தான வாயால் ஒரு துவா ஓதலையே நீங்க ஆமீனோடு செல்றதுக்கு, பரக்கத்தான வாயால துவாண்டோதில் ஹஸ்ரத் ஓதி ஆமீன் சொல்லிப்போமே. என்னண்டா இப்ப நாங்க இல்ல நல்ல திருப்தி அந்த ஆமீன் சொல் கிக் கொண்டு அது கிக் கொண்டு ஆமீனோட கிக் கொண்டு வார. இது என்னன்னா நாங்க அப்படி வழிநடத்தப்பட்ட ஒரு காலம். அதெல்லாம் பிளேண்டு சொல்லி இங்க வந்தோமே. இப்படி ஒரு இடத்துக்கே வந்தோம். சுன்னாவாக, குர்ஆனாக, இஸ்லாமாக பின்பற்றோடும். அல்லாஹ்வுடைய கண்ட மிம்பர் நிறைய பார்க்கணும், அல்லாஹ்வுடைய கண்ட சுபஹ் என்ன பார்க்கணும், அல்லாஹ்வுடைய கண்ட 5 நேர தொழுகை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய கண்ட கியாமுல் லைல் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட தௌபாவை பார்க்கணும். இப்ப நான் கேட்கிறேன், இதுல அவங்களோட உணர்வு என்ன தெரியுமா? ஒரு ஆமீன் சொல்லணும்ன்ற உணர்வு. அதுல நான் கண்ட ஒரு காட்சியை பாருங்க. ஒரு இளைஞன், ஹஸ்னான ஒரு போய், கண் கலங்கு கண்ணீர் விட்டு அழுது வந்து, ஹஸ்ரத் கொஞ்சம் சந்திக்கணும், வாங்க தம்பின்னு போறேன். வாங்க நானாண்டு போறேன். போனா ஹஸ்ரத் என்ன பேசுங்கண்டா, இல்லை எனக்கு 2-3 தங்கச்சி தாத்தா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் கட்டி நகையெல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். அப்போ நான் கொடுத்துட்டு நீங்கள் என்ன முடிக்கலையாண்ட? இல்லை எனக்கு 34 வயசு, நான் என்ன முடிக்கல, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. என்ன
பெரியம்மட சாட்சியோட பிள்ளைகள் இருக்கிற அவங்களுக்கும் திருமணம் ஊடுவாசல் கட்டி நகநட்டெல்லாம் போட்டு முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் முடிக்கும் எங்களோட உண்மை ஆர்டர் போட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பரக்கத்தாய்க்கு நல்ல சம்பளம் கை நிறைய தேட்டேன் மாஷா அல்லாஹ். நான் இப்ப தங்கச்சிமார் 2 பேருக்காக நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் நான் கூப்பிட்டேன்டா எனக்கு மன்னிப்பிக்குமா? வாப்பா நான் விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். 34 வயசு செய்வான் தானே இப்படி 34 வயசு கல்யாணம் முடிச்சிடல, உமாவா முடிச்சு கொடுத்தும் இல்லை. நீ இன்னும் மீறி சாட்சிய பெரியம்மட பிள்ளைய முடிச்சு கொடுத்துட்டு நீ முடி உமா அப்பா எல்லாம் 27 ஆகணும், 29 ஆகணும், 32 ஆகணும், 18 வயசு முடியும் இல்லை. நீ அவன் அங்க ஹலாத்துல வைத்துக் கொண்டே வைக்கிற திருமண வயசு வந்தா முடிச்சு வை. இதுதான் இஸ்லாம். 17, 18, 19 பார்க்காத. வசதி வாய்ப்பு பசோலாம் அல்லா செல்வந்து நாக்குவான், சீமானாக்குவான். ஹலாலா வாழணும் மட்டும் செஞ்சு கொடுக்கத்தான் வேணும். இப்ப இந்த இளைஞன்ற கவலை என்னண்டா, நான் இந்த நாட்டில எல்லா வகையான இனங்களை சேர்ந்த பெண்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களோட பேச்சில் எனக்கு ஒரு இடம் எனக்கு மன்னிப்பு இருக்குன்னு விளங்கிச்சு. இதுவரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நான் நினைஞ்சிட்டேன். மௌத்து நொண்டிக்கு பரவாயில்ல, நிலைஞ்ச மட்டும் முழுமையா நிலைஞ்சிடுவோம் அப்படித்தான் நான் கையிட்டு போனேன். எனக்கு உண்மையிலே மன்னிப்பு இருக்கா இல்லையா சார் அதை மட்டும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு மன்னிப்பிக்கு அப்படின்னு அந்த சந்தோஷம் பாருங்க கட்டி இறுக்கி பிடிச்சு கொண்டான். எனக்கு மன்னிப்பு, உங்களுக்கு மன்னிப்பிக்கு இனிமேல் நான் சத்தியம் எல்லாமே சத்தியமா நான் செய்ய மாட்டேன்னு. இங்க என்ன தெரியுமா, சமூகத்தில் வழிநடத்தப்படல் மிக பிரதானமானது, வழிகாட்டப்படுதல் என்பது மிக முக்கியமானது. இங்க அவனுக்கு வழிகாட்டப்பட்ட முறை என்ன தெரியுமா, உனக்கு மன்னிப்பு இல்லை. இப்ப நீங்க வாங்க இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நீ அனானசமா ஹதீஸ் குர்சி, நீ வானத்து முகடு தொடுகின்ற அளவுக்கு நீ பாவம் செய். வானத்தின் முகடு தொடுறது பூமி முழுக்க பாவமே. அப்ப குராபில் அப்துல் ஹத்தாயா, பூமி நிறைய நீ பாவம் செய். வானத்தின் முகடு தொடுற அளவுக்கு நீ பாவம் செஞ்சிட்டாய். ஓண்ட ரப்பு மன்னிக்கிறவன் என்று நீ என்ன உண்மையாக நம்பி சிறுக்கி வைக்காத இணை வைக்காத நிலைமையில் நீ எனக்கிட்ட வந்தால் அவ்வளவு பாவங்களை நான் நன்மையாக மாற்றி போட்டுடுவேன். அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது, அவன் அன்பு விசாலமானது. இந்த பக்கமே போதிக்கப்பட்டிருல்ல, ஆதமுடைய மகனே, நீ வானத்து முகடத்தோடு அளவுக்கு பூமி நிரம்ப பாவம் செஞ்சுட்டு என் ரப்பு என்ன நிச்சயமாக மன்னிப்பான், இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உணர்வோடு நீ எனக்கிட்ட வந்து பாரு, ஷிர்கில்லாமக்கு வா, உன் பாவங்கள் எல்லாம் நான் மன்னிப்பேன், உன் பாவங்களை நான் நன்மைகளாக மாற்றி விடுவேன். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? தைரியப்படுங்க, எனக்கு மன்னிப்புண்டு. 99 கொலை செஞ்சுட்டு மோட்டு 10 ரூபா போய்த்து கேட்டு ஒருத்தர்கிட்ட, அவன் சொன்னா போடா போறதுக்கு 99 கொலை செஞ்சவனுக்கு என்னடா மன்னிப்பு உண்டு, வந்த கோவ நீ போய்த்து சேரு 100 வட்டின்னு 100 கொலை செஞ்ச மார்க்கத்தோடு உள்ளத்துல போய்த்து கேட்ட, உனக்கு மன்னிப்பீக்குவாப்பா அப்படின்னு சொன்ன. இந்த ஊரை விட்டு மாறு, நீ இங்க இருக்கிறதான ட்ரக்ஸ் பாவம் அது இது மாறி போனா, இடையில மறுத்தா போனா நல்ல மாணவர்கள் உயிரை கைப்பற்றினாங்க, சொர்க்கத்துக்கு போறான், பாவம் மன்னிக்கப்படுறான். இப்ப எனக்கு வேணும் என்ன தெரியுமா, ஏண்ட ரப்பு என்ன மன்னிப்பான். அடுத்த பக்கம் வாங்க, அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வோட மன்னிப்பை கொஞ்சம் வழி கூட மத்த எடுப்போம். பசாரியும் இல்லா மகஃபிரா, நீங்க அல்லாஹ்வோட மன்னிப்பு விரைந்து போங்கோ. அல்லாஹ்வோட மன்னிப்பு வானம் பூமி அளவு விசாலமானது. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து 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 குமித்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, நம்பிக்கை இலக்கவான மன்னிக்க தயார். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. முதலாவது இப்படி பாருங்க, நான் பாவம் செய்வது யாருக்கு செய்யற துரோகம்? மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போறாரு, பொம்பளைய புள்ள குட்டிகளை ரெஸ்பெக்டா கௌரவமா வாழ வைக்கணும்னு சொல்லி கடல் தாண்டி பெய்த்து வெயில் இல்ல மழை இல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி இங்க அனுப்புறாரு. சொகுசாக வாழ ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவை அவ்வளவு வந்தாச்சு. சும்மா லக்ஸரி லைஃப், அப்படி ஒரு லைஃப் வாழ்ற மாப்பிள்ளை வெளிநாட்டுல தன்னை பாதுகாத்து தண்டை கற்பை பாதுகாத்து என்ன பொம்பளை இருக்கிறாள், நான் ஒழுக்கமாயிருக்கணும், பாவம் அவளுக்கு அவள் எனக்காக இருக்கான்னு நினைச்சுக்கணும் அங்க வாழ. இவள் இன்னொத்தனோட போனால் அதுக்கு பேர் என்ன?
துரோகம், கணவனுக்கு செஞ்ச துரோகம். இது சின்ன துரோகம் இல்லையே. எனக்காக இரவு பகலா கஷ்டப்படுற இந்த மாப்பிள்ளை, வெளிநாட்டில் எனக்காக இந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுற கணவர், இவருக்கு நான் செய்யற துரோகம் தான் இன்னத்தோட நான் போனது. உன்னையே நம்பி 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 உனக்காகவே வாழ்ந்து, உனக்காகவே அலங்கரிச்சு, உனக்காகவே பாதுகாத்து கொண்டிருக்கிற மனைவிக்கு நீ இன்னமத்துக்கிட்ட ஹராத்துல போனா நீ அவளுக்கு செய்யற துரோகம். அந்த மாதிரி தான் ரப்புட வானம், ரப்புட பூமி, ரப்புட நீரு, அவன் நெருப்பு, அவன் காற்று, அவன் ஆகாயம், அவன் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் உனக்கு. அவ்வளோ உனக்கு. இதெல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு செய்கிற துரோகம் யாருக்கு செய்யற துரோகம்? படைத்தவனுக்கு செய்யற துரோகம். என்ன படைச்சவனுக்கு நான் செய்யற துரோகம் தான் பாவம். வானத்தை பூமி எல்லாம் எனக்கு தானே. எல்லாம் ஒரு சைட்ல வைங்க. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வர எல்லாம் உதிர்ப்பாங்கன்னு ஃப்ரீ சல்லி கொடுத்தியங்கள்ல. கையை இப்படி வச்சா பெருவிரல் சந்திக்கிற இடத்துக்கு பெயர் சிறுநீரகம். ஒன்றல 2 வச்சிருக்கிறான். இதுல அப்செட் ஆனா டயலஸ் பண்ணணுமே. ரத்தம் சுத்தி சிறுநீர் பை. இத டயலஸ் பண்றதுக்கு போனா ஒரு முறை சொந்த வாகனம் இருந்து போனால் நான் எனக்கு 20,000 ரூபாய். 3 நாள் தாக்கு பிடிக்கும். 4வது நாள் அப்படி இழுப்பாங்க. ஊதி பேத்திக்கும், கால்கையில வீங்கி பேத்திக்கும், கிட்னியில் வர ட்ரபிள் பிரச்சனை. நான் கேட்கிறேன், இது கிழமைக்கு 20 லட்சமே, 80,000 ரூபாய் மாசம் கொடுத்தா நீ வாழ்வாய், இல்லாட்டி செத்துடுவாய். இந்த ஹார்ட் இடப்பக்கம் சற்று சாய்வாக அமைந்திருக்குது. 8200 லிட்டர் ரத்தத்தை ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணணும், ஸ்பீடா பம்ப் பண்ணணும். 8200 லிட்டர் எனக்குள்ள உருவாகி எனக்குள்ள வந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாம் ஓடணும். அது 8200 லிட்டர் பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணலன்னு சொன்னா பைபாஸ் பிரச்சனை. நான் கேட்கிறேன், இவ்வளோ துக்கும் சாப்பிடுற சப்புறோம், மென்று விழுங்குறோம், மலசலமாக வெளியில போகுது. வயிறு ஊதி வெளியேற்ற இயலாத நிலைமை ஒன்று வந்தா 1 கோடி இருந்தால் யூரின் தொட்ட வழியில் எடுக்கலாம். நாங்க என்ன செய்வோம்? 1 கோடி இருந்தா மலத்தை வழியில் எடுக்கலாம் இருந்தால் என்ன செய்வோம்? கோடிகளை புடி என்ற மலத்தை வெளியில் எடு, கோடிகளை புடி என்ற யூரினை வெளியில் எடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரெகுலரா சும்மா எங்க பாக்குறீங்களா? இந்த ரப்புக்கு செய்யற துரோகம் தான் யூடியூப்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, அது இது அவ்வளவு பாவமும் அவனுக்கு செய்யற துரோகம். எப்படி ஒருத்தனுடைய மனைவி இன்னத்தோட போனேன்னு கேள்விப்பட்ட அவங்களுக்கு கோபம், வெறி, ஆவேசம் வருமோ, கணவன் இன்னத்தோடைய போனேன்னு சொன்ன அவனுக்கு எப்படி ஆவேசம், வெறி, கோபம் வருமோ, இன்னும் வாழ மாட்டேன் விட்டுட்டு போ என்று சொல்லுவோமோ, அந்த மாதிரி ரப்புல் ஆலமீன் நாங்க செய்யற பாவங்களுக்கு சீறி விழுந்தால் இந்த உலகம் தாங்க, இந்த உலகம் தாக்கு பிடிக்காது. சூரா யாசின் முன்னால வர சூரா, வல யுஆஹிருல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. மக்கள் செய்யற தீவினைக்கு உடனுக்குடனே தண்டித்தா ஒரு மிருகத்தை கூட விட்டு வைக்க மாட்டான். நாங்க செய்யற துரோகம் ரப்புக்கு செய்யற துரோகம். இதையெல்லாம் தாண்டி ரப் எப்படி தெரியுமா எங்களை விழிக்கிறான்? தங்களுக்கு தாங்களே பாவங்களை அத்துமீறி செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நம்பிக்கை இழக்காதங்க. எப்படி வந்திக்கணும்? அட ஏண்ட வானம், ஏண்ட பூமி, ஏண்ட நீர், ஏன் நெருப்பு, என்ற காற்று, உச்சம் தகுந்த எல்லாம் உனக்கு ஃப்ரீ, எல்லாமே தந்திக்கிற, எல்லாம் தின்னுட்டு எனக்கு அநியாயம் செய்யற, தங்களுக்கு தாங்க அநியாயம் செய்து கேடு கட்டவன்களே என்று பேசிக்கணுமே. ரப்பு அப்படி பேசல. தங்களுக்கு தாங்களே அநியாயங்கள் பாவங்களை செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே நம்பிக்கை இழக்க வேணாம், எனக்கு நெருங்கி வாங்க, நான் மன்னிக்க தயார்னு சொல்றோம். சரி, நாங்க இப்ப உள்ளுக்கு வருவோம். இப்ப நாங்க தௌபா செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்? மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ் நீதிமன்றம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு இடத்துல திரண்டு நிற்கிற இடம் அல்லாஹ் நீதிமன்றம். பில்டிங்குகளா, மரமட்டைகளா, செடி கொடிகளா, மலைகளா, ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு பூமி.
முன்னணியில் நிற்கின்ற ஒருவன் பின்னணியில் ஆக துல்லியமாக கேட்பான். முன்னணியில பொறுத்து எப்படி கிளியரா கேட்கிறோம், அதே மாதிரி எந்த திரைவில்லாம ஆக பின்னணியில் இருப்பவன் கேட்கிற இடம். ஒரு ஊசி விழுந்தாலும் அமைதி கேட்கிற அளவுக்கு உள்ள இடம் அல்லாஹ் நீதிமன்றம். இல்ல ஹம்சா என்ன இருக்கையை சரி செய்கின்ற ஒருவர் செருப்போச சத்தம், அதை தவிர வேறு எதுவும் கேட்கல. இப்படிதான் ஏண்ட நிலைமை என்ன, ஏண்ட நிலைமை என்ன, அடுத்தது நான், அடுத்தது நான், அடுத்தது நான். இப்ப எவ்வளவு கால் நிக்கணும்? 50,000 நீங்க 1 2 3 4 5 6 2 50,000 வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள் நின்றே ஆகணும். அதுதான் மனுஷர் மைதானம். அப்படி சொன்ன ஜமாத் அக்கீதா தான். அப்படியே நாங்க நிற்போம். பார்க்கிற காட்சி என்ன தெரியுமா? அடே இது எங்கட கல்லலி மூசாவேன், இது கல்லலி சவுதாவேன், இது கல்லு ஆயிஷாவேன், இது எங்கட ஒரு பாத்திமாவேன். நாங்க எல்லாம் லைவ்ல பார்த்து கொண்டிருப்போம். அடுத்ததாக 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 ஏறுவோம். அங்க ரப்பு நானும் ரப்பு நீங்களும் மட்டும். ஏறினதோட அடியானே உனக்கு ஞாபகமா? ஒன்று மறக்க மாட்டானா. ஞாபகம் ரப்பே. களவெடுத்தாய் ஞாபகமா? ஞாபகம் ரப்பே. பொய் சொன்னாய் ஞாபகம் ரப்பே. விபச்சாரம் செஞ்சாய் ஞாபகம் ரப்பே. கலப்படம் செஞ்ச ஞாபகம் ரப்பே. வட்டி எடுத்தாய் ஞாபகம் ரப்பே. குடும்பத்தை பேசாய் ஞாபகம் ரப்பே. ஞாபகம் ரப்பே. ஞாபகம் ரப்பே. ஞாபகம் ரப்பே. அவன் முகசுபா மாறிக்கொண்டாருமே தெரியுமா? கேவலம். எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கேவலமாகிட்டேன், அவுட் ஆகிட்டேன், மானம் போச்சு, மரியாதை போச்சு, என்ற கௌரவம் எல்லாம் இழக்கப்பட்டாச்சு. கணவனுக்கு செஞ்ச துரோகத்தை கணவனே பார்த்து கொண்டிருக்கிறார், மனைவிக்கு செஞ்ச துரோகத்தை மனைவியே பார்த்து கொண்டிருக்கிறார். என்ற உம்மா, என்ற பாப்பா, என்ற குடும்பம், என்ற ஊரு, என்ற நாடு எல்லாரும் பார்க்கிறாங்களே என்று கவலைப்படுவானாம். மறுக்கலாம். மறுத்தால் அந்த இடத்தெல்லாம் தூக்கி காட்டுற போட்டோ வீடியோ காட்டு. மறுத்தால் பூமி தனை செய்தியை சொல்லும் நாள். என்ன செய்தி? இல்ல இல்லன்றதோட அப்படியே வந்தாச்சு. இதா பாரு, அங்க மறுக்கலாம். எல்லாம் ஏற்றுக்கொண்டே வருவோம். அல்லாஹ் சொல்லுவானா, சந்தோஷமான அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே கவலைப்படாத, சரி சரி எல்லாம் முடிஞ்சு திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா ஒரு திரை. அந்த திரைக்குள்ள அவனும் அல்லாவும் மட்டும். யாரும் அப்படித்தான். நீ நாடு மட்டும்தான். உன்னை யாருமே காணல. உண்ட மனைவியா, உண்ட பிள்ளைகளா, உண்ட குடும்பமா, உண்ட ஊர் மக்களா யாருமே காணல. தெரியுமா? அன்றொரு நாள் நீ அழுது பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்டாய். ரப்பே என்னை கேவலப்படுத்தினாவே என்று சொன்னாய். இனிமேல் செய்ய மாட்டேன் உறுதி கொண்டாய். அதுக்கு உனக்கு 1000 சான்ஸ் வந்துச்சு. நீ என்ன பயந்து எல்லாத்தை விட்டு ஓரமானாய். அடியானே நான் எழுதினேன், பதிவு செஞ்சேன் நீ விளங்கோன் இடத்துக்காக உனக்கு ஞாபகப்படுத்தினேன். நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் தன் நீதிமன்றத்தில் சொல்லுவான். அதுள்ளுக்கு நாங்க போகணுமா இருந்தால், அங்க கிளிப்புள்ள இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், அதை தூக்கி வீசுங்க. இப்ப எது வரணும்? உட்காருங்க வீட்டுல, உங்களோட வீட்டுல உட்காருங்க. பள்ளி வானம், பள்ளி தொலைவாங்க. இந்த இடத்துல நீ கண்ணீர் விட்டாலுதான் உங்களுக்கே பெரிய கௌரவ பிரச்சனை, பெரிய சிக்கலாயிருக்கு. வாய்ப்பு ஒருத்தரும் இல்லைன்னு செஞ்சுட்டு போங்க. உங்களோட வீடு இன்றைக்கு போறீங்க, 11 தொழுதுட்டோம். கட்டாயம் 11 தொழுது தான் போகணும். ஏன் தொழுட்டு போகணும்? ஒரு இமாமை தொடர்ந்து முழுமையாக தொழுதால் அன்றிரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். அல்ஹம்துலில்லாஹ், மேலுக்காக கிடைச்சாச்சு. 11 போற என்ன செய்யலாம்? குரு செஞ்சதுக்காக 2 சொல்லலாம் இல்லையா? தொழுதுதான் நெருங்கணும் இல்லை. குர்ஆன் 2 பக்கம் தோதுங்க, 3 பக்கம் தோதுங்க, உட்காருங்க. மங்கள் வெளிச்சத்தில் உட்காருங்க. மனைவி தூக்கம், புள்ள ஊட்டி எல்லாம் தூக்கம். அப்படியே கண்முன்னு கொண்டு வாங்க. எதை கொண்டு வரணும்? நான் செஞ்ச பாவங்கள் ஞாபகம் உள்ள மட்டுக்கு அப்படி எல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் நான் என் ரப்புக்கு செஞ்ச துரோகங்கள், எவ்வளவு கண்ணியமா வாழ வச்சவனுக்கு செஞ்ச துரோகங்கள். நான் மடகாஸ்கார் போனேன், நான் இந்தியா போனேன், நான் ஜப்பான் போனேன், நான் குவைத் போனேன், நான் பஹ்ரைன் போனேன். இங்கெல்லாம் நான் இப்படி 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 மோசமா நடந்தேன். ரப்பே நீ இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். இது வரைக்கும் நீ எதையும் பகிரங்கப்படுத்தல. என்ன நீ மறைச்சாய் ரஹ்மானே. அந்த மறைத்ததே என்னை மன்னிச்சுதான் நான் நினைக்கிறேன். ரஹ்மானே என்னை மன்னிச்சுது. இப்ப இதெல்லாம் கொண்டு வந்தது பிறகு இப்ப எல்லாம் விரும்புறது தெரியுமா? காரணம் சொல்வது எல்லாம் விரும்புறான். யா அல்லாஹ், நான் இப்படி செஞ்சேன் இந்த காரணத்தால், நான் இப்படி செஞ்சேன் இந்த காரணத்தால், நான் இப்படி செஞ்சேன் இந்த காரணத்தால. யா அல்லாஹ் பிளேன்னு உணர்றேன் ரஹ்மானே. மறுமையில் என்னை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ்.
என்னை மன்னிச்சு ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்கிட்ட கேட்கிறேன் ரப்பே, என்னை மன்னிச்சுடு, கேவலப்படுத்தினார். என் மனைவி, என் புள்ள ஊட்டி, என் உம்மா வாப்பா, என் உறவு, என் பக்கத்து வீடு, நண்பர்கள் யாருக்கும் என்னை கேவலப்படுத்திடாதே என்று கேட்ட அந்த தௌபா திரை போட்டு விசாரணைக்கு வருது. எங்களுக்கு அதுக்குள்ள போகலாம். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. இந்த சம்பவத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இந்த சம்பவத்துக்குள்ள உங்களுக்குள்ள என்ன மாறக்கூடிய தன்மை இருக்கு. இன்ஷா அல்லாஹ். ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு மனிதர் இருந்திருக்கிற உலகத்துல. ஃபுதைல் இப்னு இயாத், ஃபா லாத் யா லாம், ஃபுதைல் இப்னு இயாத், ஐன் யா அலிஃப் லாத் இயால், FULAIL, ஃபுலைல். பாருங்க, இவரு சமரகன், குராசான். இவர் யாருன்னா ஒரு வழிப்பறை கொள்ளக்காரர், கொள்ள கோஷி தலைவர். இவர்கிட்ட வேலை என்னன்னா கொள்ள அடிக்கிற, மங்கொள்ள அடிக்கிறது தான் வேலை. ஒட்டக சுமையளவு அடிச்சாச்சு, படிச்சாச்சு, ஓடியாச்சு, வீட்டுக்கு இறங்குற, கட்டி போட்ட எடுக்கிற, இப்படி ஒரு ஆள் அவர். எல்லாரும் பயம், ரவுடி எல்லாரும் பயம். இந்தா புலையில மாட்டி கொடுப்பேன், இந்தா புலையில், அப்படி பயம் காட்டுற லெவல்ல ஒரு ஆள். அல்ல டேர்னிங் பாயிண்ட் எங்க வைக்கிறேன்னு தெரியா? இந்த ஒரு பயானங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் பாயிண்டா இருக்கேனும். ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மஹுல்லாஹ், இப்ராஹிமஹுல்லாஹ், ஃபுலைல் இப்னு இயாத் சிவர்ல ஏறார். ஓர் அறிவிப்பு, தன் காதலியை சந்திக்க ஏறினார். லவரை சந்திக்கிறதுக்காக சோர்ல ஏறாரு. இன்னும் ஒரு அறிவிப்பு, சிவரில் ஏறினார் குதிப்பதற்காக, கொள்ளடிக்கிறதுக்காக. ஏறி கூரையை பிரிச்சுட்டாரு, நுழையறதுக்குள்ள இடத்தை எடுத்துட்டாரு. உள்ளு கட்டி பார்க்கிறாரு, ஒரு வயோதிபர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மகள் தந்தைக்காக உணவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த வயோதிபர் ஓதுற ஒரு வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் அச்சமடைவதற்குரிய நேரம் இன்னும் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு செய்யற மோட்டுக்கு கெட்ட வேலைகளை விடுகிறதுக்கு இன்னும் நேரம் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு அவங்களோட உள்ளங்கள் பயப்படக்கூடிய பட்டிய விடோடு நேரம் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு விபச்சாரத்தை விடோடு சிந்தனை உள்ள நேரம் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஆபாசத்துல சீரழிவரை விடணும் என்ற அச்சம் இன்னும் வரலையா? இது ஃபுலைல்ட காதுல சலார் படுது. வசனம் பட்டதோட அவருக்குள்ள ஒரு உணர்வு, டேர்னிங் பாயிண்ட், மாற்றத்துக்குள்ள இடம். அவருக்குள்ள ஒரு உணர்வு பட்டதோட பலாயா ரப் ஆன், பலாயா ரப் ஆன், பலாயா ரப் ஆன், சாஹ ஃபுலைல் கத்தி கொண்டு வர்றாரு. ஃபுலைலுக்கு வந்து விட்டது ரப்பே, ஃபுலைலுக்கு வந்து விட்டது ரப்பே, ஃபுலைலுக்கு வந்து விட்டது ரப்பே என்று ஓடுறார். ஒரு இடத்தை வைத்து நிற்கிறாராம் ஃபுலைல் இப்னு இயாத். இரவு நேரம் வியாபார கோஷ்டி உண்டு. 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 1 வருஷம் சுத்தி, மனைவி பிள்ளை விட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு வருஷக்கு மாச கணக்கு சுத்தி, ஒட்டக சுமையால பொருளாதாரத்தை கூட அந்த இருட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு பேசிக்கொள்றாங்களாம். அடே ஃபுலைல்ட ஏரியா மாட்டினோம், செத்தோம், முடிஞ்சு, கத்தி முனையில் எல்லாம் எடுத்துடுவான். ஃபுலைல் பொல்லாதாளாக்கும். ஃபுலைல் பின்னால் இருக்கிறாரு, அழுகுறாரு, சரண்டு கண்ணால கண்ணீர் ஓடுது. யா அல்லாஹ், சமூகத்தை என்ன பார்த்து இப்படி ஒரு நிலப்பாடா? இவ்வளோ கெட்டவனா நான் இவ்வளோ மோசமானவனா? என்ன பார்த்து மக்கள் பயப்படுற அளவுக்கு இருக்கிறா. ரப்பே, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. யா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சுக்கொண்டு கௌபத்துல்லா போடினான். கிட்டத்தட்ட குராசான்ல இருந்து மக்காவுக்கு 2500 கிலோமீட்டருக்கு மேல போனார். எங்க போனார்? கௌபத்துல்லாக்கு போனார். என்ற தௌபாவை கௌபத்துல்லாலை வச்சுக்கொள்றேன், ரப்பே என்னை மன்னிச்சு கொண்டு அழுதார். தௌபா செய்தார், மீண்டார், நல்ல சூழலை மாற்றினார். ஷேக்மார்கிட்ட போய் உட்கார்ந்தார், மார்க்கத்தை தேடினார், படித்தார். இன்றைக்கு நீங்க கூகுள்ல போய்த்து மக்கா மதீனா
ஆபித் அல் ஹரமைன் அவர் போட்டப்படுற சிறந்த ஒரு வணக்கசாலி எனக்கு தேடித்தாண்டு கேட்டால் ஃபுதைல் இப்னு இயால் பிரக்கத்துக்குள் ரஹிமஹுல்லான்னு வரும். எங்க இருந்தவர் எங்க வந்தார்? உங்களுக்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ரமலானுக்குள்ள வந்தோம், நாட்களோடு இது இன்னும் தௌபா கேட்க இல்லை. இந்த எழுந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி தான் ஸ்டார்ட் ஆக்கணும்? ஒவ்வொரு கியாமுல்லே தொழுகையிலையும் 2 ரக்காத்துக்கு இடையில தார நேரம் தங்கமான நேரம், 4 ரக்காத்துக்கு பிறகு தார நேரம் கொஞ்ச நேரம் கூட கிடைக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன ஒரு 2-3 நிமிஷம் ஒரு உரை ஒன்று செய்யலாம். அப்படி இல்லையா, ஒன்றுமே நடக்கலையா, நேரத்தை வீணாக்காரங்க, தூக்குங்க கையை, அல்லாட்ட முறையிடுங்க. இது எல்லாம் தாண்டி உங்களோட சொந்த வீட்டில் உங்களோட ரூம்ல குழு எடுத்துக்கொண்டு வாங்க, 2 ரக்காத் தொழுங்க, சம்மானம் கொண்டு உட்காருங்க, முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பட்டுங்க. நான் இப்படி செஞ்சுக்கிறேன், நான் இப்படி செஞ்சுக்கிறேன், இப்படி செஞ்சுக்கிறேன், யா அல்லாஹ் இவ்வளோ காலத்துக்கு நான் உன்ட்ட தௌபா கேட்கல, இது என் கடைசி ரமலானாக இருந்தால், அடுத்த வருஷம் ரமலான நான் இல்லைன்னு ரப்பு எழுதி இருந்தால் பாவம் மன்னிக்கப்படாம என் ரப்ப நான் சந்திக்கப்படாது. என்ற பாவங்கள் மன்னிக்கப்படாம என் ரப்ப நான் சந்திக்கப்படாது. எமக்கு முன்னர் வாழ்ந்த எல்லா சலப்புகளும், எமக்கு முன்னர் வாழ்ந்த எல்லா நபித்தோழர்களும் கடைசி நேரத்தில் பயந்தது ஒன்றே ஒன்று, என்ற பாவங்கள் மிகைத்து விடப்படாது, என்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ரப்பே என்ற பாவத்தை மன்னிச்சு கோண்ட விஷயத்துல எமக்கு முன்னர் வாழ்ந்த எல்லாரும் ஒன்றுபட்டாங்க, நாங்களும் ஒன்றுபடுவோம். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, சுருக்கமாக பதிவு செய்யுங்க. கண்ணியமான மாதத்துக்குள் விரும்பிய ஒருத்தோ நாட்கள் ஓடிடும். ஓடுறதுக்கு முன்னால இருக்கிற இந்த 20 நாள் தங்கத்தை விட பெருமதியான நாள், இந்த 18 நாளும் தங்கத்தை விட பெருமதியான நாள். இந்த நாட்களை இன்ஷா அல்லாஹ் தௌபாவுக்கு பயன்படுத்துங்க. பாவமன்னிப்பு கேளுங்க, அழுது கேளுங்க, கண்ணீர் விட்டு கேளுங்க, கெஞ்சி கேளுங்க, குழந்தை புள்ள மாதிரி அழுது கேளுங்க, விசும்பி கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. அல்லாஹ் அதை விரும்புகிறான், அல்லாஹ் அதை நேசிக்கிறான். உங்களை மன்னிப்பான், என்ன மன்னிப்பான். உங்களோட பெருமதியான துவாக்கல்ல இந்த அடிமையையும் சேர்த்துக்குங்க. அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் அருள் செய்யட்டும். எங்களோட பெற்றார்களுக்கும் எல்லாம் அருள் செய்யட்டும். எங்களோட பெற்றார்கள் மண்ணறை வாழ்பவர்களாக இருந்தால் அவருடைய மண்ணறைகள் எல்லாம் சுவன பூஞ்சோலைகளாக மாற்றி அல்லாஹ் அவர்களுடைய ஆப்பியத்தான வாழ்க்கை எல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற கொஞ்ச கால வாழ்க்கையில ரப்பு விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மறியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.